செல்வி கௌரிராஜன் மலேசியாவில் நடைபெற்ற WIM குளோபல் விருது வழங்கும் நிகழ்வின் போது குளோபல் ட்ரெபிளைசர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அண்மையில் மலேசியாவில் நடைபெற்ற உமன் டாப் 50 ப்ரொஃபஷனல் அண்ட் கரியர் உமன் அவார்ட்ஸ் 2024 போது WIM குளோபலினால் பிரபல முன்னோடி பெண் தொழில் முயற்சியாளரான செல்வி கௌரிராஜனுக்கு குளோபல் ட்ரெபிளைசர் விருது வழங்கப்பட்டது. வியாபாரம் மற்றும் சமுதாய அபிவிருத்திக்கான அவரின் விசேட பங்களிப்பை பாராட்டும் வகையில் இந்த விருது வழங்கி வைக்கப்பட்டது. மலேசியாவின் உமன் இன் மேனேஜ்மெண்ட் அமைப்பின் தவிசாளரான பேராசிரியர் கலாநிதி செல்வராஜ் ஓவியன் பிள்ளை இங்கு கருத்து வெளியிடுகையில், கௌரிராஜன் கடினமான காலங்களில் தளராது தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் மற்றும் மனிதநேயம் மிக்க பலம் வாய்ந்த ஒருவர் ஆவார். குளோபல் ட்ரேட் பிளேசர் டாப் 50 விருதினை அடுத்து அவரின் குறிப்பிடத்தக்களவான பங்களிப்பு மற்றும் தூர நோக்குடைய கருத்துக்கள், தரந்தளவிலான பூகோள வலையமைப்பு எண்ணக்கருக்கள் அவரின் கைத்தொழிலின் எதிர்காலத்தை ஒழுங்குபடுத்தும் என்பதுடன் உண்மையில் அற்புதமான ஒரு பெண் என்று குறிப்பிட்டார். WIM ஸ்தாபகரான திருமதி சுலோசனா சிகேரா கருத்து வெளியிடுகையில், இந்த விருதின் மூலம் வியாபாரம் மற்றும் சமுதாய அபிவிருத்திக்கான அவரின் பங்களிப்பு சிறந்த முறையில் வெளிப்படுத்தப்படுவதுடன் தமக்கு முன் சேவை என்ற எண்ணக்கருவின் வெளிப்பாடாகும் என்று தெரிவித்தார். மலேசியாவில் நடைபெற்ற பூகோள தலைமைத்துவ மாநாட்டில் செல்வி கௌரிராஜன் பிரதான உரையாற்றினார். இதன்போது அவர் சமூக தலையீட்டுக்கு மாற்றமிக்க தலைமைத்துவம் தொடர்பான தமது அறிவை பகிர்ந்து கொண்டார். சம்பிரதாய பூர்வமான ஆணாதிக்கம் மிக்க கைத்தொழில்துறையொன்றில் வெற்றிகரமான ஒரு பெண் என்ற வகையில் தமது தனிப்பட்ட பயணத்திலிருந்து உதாரணங்களை குறிப்பிட்ட கௌரி, மாற்றம் மிக்க தலைமைத்துவமானது வியாபாரத்திற்கும் அப்பால் செல்லும் முறை மற்றும் மக்களை பலப்படுத்தல், ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருதல் மற்றும் சமுதாய முன்னேற்றத்தை வழிப்படுத்தும் முறையை பகிர்ந்து கொண்டார். சன்மெச் கம்பெனியின் பணிப்பாளர் என்ற வகையில் அவர் தமது குடும்ப வியாபாரத்தை நம்பகத்தன்மை மிக்க வீட்டு வர்த்தக குறியீடொன்றாக தமது வகிபாகத்தை உறுதி செய்து கொண்டு மாற்றமடைகின்ற தொழில் முயற்சி ஒன்றாக மாற்றியமைக்கும் தீர்க்கமான செயற்பணியை நிறைவேற்றினார். மாற்றம் மிக்க தலைமைத்துவம் சமுதாயத்தை பலப்படுத்துகின்ற மற்றும் சகலருக்கும் குரல் கொடுத்தல் மற்றும் செயற்பணியை கொண்டுள்ளதை உறுதி செய்யும் பங்குடைமைசார் நோக்கை சூழ மக்களை ஒன்றிணைக்கின்றது என்று அவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தினார். சர்வதேச ரொட்டரி அமைப்பின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான முதலாவது பெண் மாவட்ட ஆளுநர் என்ற வகையில் செல்வி கௌரிராஜன் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளமை ரொட்டரி ஆணாதிக்கம் கொண்ட துறையில் எதிர்கால பெண் தலைமைகளுக்கு வழிகொள்ளும் வகையில் பலம் வாய்ந்த முன்மாதிரியை உருவாக்கியுள்ளார். இவர் இலங்கையின் ரொட்டரி ஆளுநராக கடமையாற்றிய காலப்பகுதியில் அவரின் ஒரு மாற்றமிக்க தொழில் முயற்சியின் முன்னெடுப்பாக இருந்தது. இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகள் 2500 முதல் 3000 பேர் பல்வேறு இருதய நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதும் அவர்களில் பெரும்பாலானோர் அவர்களின் முதலாவது பிறப்பை கொண்டாடுவதற்கு கூட உயிர் வாழ்வதில்லை என்று அறிந்து கொண்ட போதேயாகும். 1 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை செலவிட்டு பல்வேறு அன்பளிப்பாளர்களின் ஒத்துழைப்புடன் ரிஜ்வே சீமாட்டி வைத்தியசாலையில் இலங்கையின் முதலாவது இருதய வாழ்வு வங்கியை ஸ்தாபிக்க அவர் முன்னின்று செயற்பட்டார். முக்கியமாக இந்த கருத்திட்டத்தின் ஊடாக இதுவரை சுமார் 1500 பிள்ளைகளின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ள போதிலும் இன்னும் பல வேலைகள் எஞ்சியுள்ளன. ஒவ்வொரு பிள்ளையையும் காப்பாற்றும் வரை நாம் ஓய மாட்டோம். இது எமது அர்ப்பணிப்பாகும் என்று செல்வி கௌரி குறிப்பிட்டுள்ளார். கலாநிதி சுலோச்சனா சிகேரா ஆரம்பித்து வைத்த உமன் இன் மேனேஜ்மெண்ட் குளோபலினால் இலங்கையிலும் மாலைத்தீவு, மலேசியா, கனடா, ஐக்கிய அரபு ராஜ்யம், ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஆப்பிரிக்கா வரை வியாபித்து பல்வேறு துறைகளிலும் பெண்கள் வலுவூட்டப்பட்டுள்ளதை கொண்டாட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டாப் 50 ப்ரொஃபஷனல் அண்ட் கரியர் உமன் குளோபல் அவார்ட்ஸ் போன்ற நிகழ்ச்சி திட்டங்கள் சமூக முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற பெண் தலைமைத்துவத்தின் பலம் வாய்ந்த வலையமைப்பை உருவாக்கி 26 நாடுகளிலிருந்து பெண்கள் 1100க்கும் மேற்பட்டோர் பாராட்டப்பட்டுள்ளார்கள். குளோபல் ட்ரெயில்பிளேசர் விருதை அடுத்து செல்வி கௌரிராஜனின் அங்கீகாரம் மாற்றமிக்க சக்தி என்ற வகையில் அவரின் மரபுரிமையை உறுதி செய்கின்றது. அவரின் தலைமைத்துவம் நீண்டகாலம் நிலைத்திருக்கும் சமூக தாக்கத்துடன் தொழில் முயற்சியின் வெற்றியுடன் ஒன்றிணைப்பதை மீண்டும் வரவிலக்கணம் செய்வதுடன் வாழ்க்கை மற்றும் சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தும் போது தனியொரு தலைவர் மேற்கொள்ளத்தக்க அழுத்தத்தை வெளிப்படுத்துகின்றது. செல்வி கௌரிராஜனின் பயணம் நோக்கங்களை கொண்ட தலைமைத்துவத்தின் பலத்தை வலியுறுத்துகின்றது. எதிர்கால சந்ததியினருக்கும் மன உறுதி, கருணை, பாசம் மற்றும் நோக்குடன் தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு ஊக்கமளிக்க ஒருபோதும் அழியாத அடையாளத்தை பதிவு செய்கின்றது.